ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இந்த நெல்லிக்காயோட மகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் வியூவர்ஸே அதிகமாக போக மாட்டேங்குது. யாரும் லைக் பண்ண மாட்டேன்றங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேன்றங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளை பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம இந்த நெல்லிக்காயோடைய ஒரு மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் இப்போ காட்டு நெல்லிக்காய் தோட்டத்தில் தான் இருக்கேன். இது காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது இன்னொரு மாதிரினா பெரு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் நெல்லிக்காய் தோட்டத்தில் தான் இருக்கேன். இப்போ இது சீசன். நல்ல க்ரோத். இங்கே பாருங்கள், எல்லாம் இது அரைக்காயாக இருக்குது. இதெல்லாம் சைஸாக வரதெல்லாம் அறுவடை செஞ்சு பார்த்து அப்பப்போ தான் அறுக்குறாங்க. பாருங்கள், இது நிறைய ஊறுகாய் செஞ்சு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதை கட் பண்ணி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி தயார் பண்ணுவோமோ அதே போல் இந்த நெல்லிக்கனி ஊறுகாவும் அதோட இன்னும் சுவையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நெல்லிக்காய் எந்த வீட்டில் நெல்லிக்காய் ஊறுகாவோ இல்லை மாங்காய் ஊறுகாவோ இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஊறுகாய் வீட்டில் இருக்கிறது நமக்கு பெனிஃபிட் சாப்பிட. பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்குதுன்ற போது அது நல்ல ஒரு பெனிஃபிட் தானே. இந்த நெல்லிக்கனி ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகுது, ஊறுகாய்க்கு யூஸ் ஆகுது. இது எல்லாத்தோட ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. நான் அடிக்கடி இதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி ப்ராசஸரோ அதே போல் தான் இந்த நெல்லிக்கனி ஊறுகாவும். இதில் எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காயோடைய ஒரு பெனிஃபிட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். சும்மா நம்ம பேசணுன்றதுக்கோசரம் கதை அளந்து விடக்கூடாது அல்லவா. இப்போது யாராச்சும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா, சாப்பிட மாட்டேன்றாங்களா, இல்லை ரொம்ப லீனாக இருக்காங்க, என்ன சாப்பிட்டாலும் இவங்களுக்கு உடம்பே பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெல்லிக்காயை ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி ஜூஸ் போட்டு சாப்பிட்டா உடம்பு பிடிக்குது. நல்லா வெயிட் க்ரோத் ஆகுது. அது இல்லை அப்படி போட்டு சாப்பிட்டா ஈரம் பிடிக்கும், சில பேருக்கு இது ஒத்துக்காது, ஈரம், தலைவலி, புடகத்து வலி அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருக்குது அப்படின்னுங்கன்னா இது தேன் நெல், ப்யூர் தேன் நெய் வாங்கி அதில் கட் பண்ணி போட்டு ஊற வச்சு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தால் நல்ல க்ரோத் நல்லா மெயின்டைன் ஆகும். க்ரோத் மெயின்டைன் ஆகிறதோட ஹேரும் நல்லாயிருக்கும், ஃபேஸும் நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா க்ளோவாக தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். அது என்னென்னா, இதே நெல்லிக்கனி வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் உடம்பு நல்லா பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் இதில் போய் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. அது என்னென்னா, இதே நெல்லிக்கனியை நம்ம சுகரெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது உடம்பு க்ரோத் ஆகுது. அதே மாதிரி தேன் நெய்யில் ஊற வச்சு சாப்பிட்ற உடம்பு பிடிக்குது. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும், மெயினாக தொப்பை குறைக்கணும். இப்போ நம்மளை மாதிரி லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ சும்மா இருக்கான்ட்டு பசங்க மீத்தி ஒருத்தர் சாப்பிட்றது, வேஸ்ட் ஆகுதுன்னு சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்டு தொப்பை போடும் இல்லையா. அந்த தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா இந்த நெல்லிக்கனியை டெய்லி ரெண்டு ஜூஸ் போட்டு சுகர் ஆட் பண்ணாத அப்படியே சாப்பிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக தொப்பை குறையுது, வெயிட் லாஸுக்கும் யூஸ் ஆகுது. வெயிட் லாஸ்ன்றதோட மெயினாக நல்லாவே தொப்பை குறைத்த நீங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு, எப்படி சொல்கிறது, அதி அற்புதமான ஒரு நெல்லிக்கனி தான் இந்த நெல்லிக்கனி. நான் இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது.
யூஸ் பண்ணிட்டு உங்கள் பெனிஃபிட் என்னன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் இளங்காயாக சாப்பிட்றம்போது ரொம்ப தோறாக தான் இருக்கும். அதுவே காய் வந்து நல்லா முத்தி வரும்போது சாப்பிட்றம்போது அவ்வை சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கடி கடிச்சிட்டு தண்ணி குடித்து பார்த்துருப்போம் நம்ம சின்ன குழந்தைங்கள. அதே போல் இப்போவும் வந்து அது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஓவர் சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸுக்கும் உதவுது, வெயிட் வந்து க்ரோத் பண்ணணுன்னாலும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்காதுன்ட்டு. இதை குழந்தைங்களுக்கும் டெய்லி ஒரு காயாச்சும் கொடுத்துட்டு வாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா வந்து ஒரு சுறுசுறுப்பாகவும் நல்லா ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பசங்க உடம்பு வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா. உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தா, இது வந்து ஈரோன்னு சொல்லுவாங்க சில பேர், தொடர்ந்து கொடுத்தா சளி பிடிக்குது, கோல்டு ஆகுது அப்படின்னுங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 இல்லைனா வீக்கில் ஒரு 2 டைம் 3 டைம் ஆச்சு பசங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இல்லை அப்படியே கூட சாப்பிட கொடுங்க. நல்ல ஒரு பெனிஃபிட், பசங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு கிராமத்து சைடாக இருந்தீங்க அப்படின்னா இது கிராமத்துங்களில் கிடைச்சா கொஞ்சம் விலை கம்மியாகவே கிடைக்கும். இல்லை நாங்கள் ஒரு சிட்டி சைடு தான் இருக்கோம் அப்படின்னிங்கன்னா இது விலை கொஞ்சம் கூடவே இருந்தாலும் கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆண் பெண் பசங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடியது. ஏருக்கு எப்படின்ட்டு நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அதை பற்றி இதை வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஏர் க்ரோத் கிடைக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள். அதே போல் நம்மளோட சேனல் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது இல்லை அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனுக்காகவாச்சு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் வந்து நம்மளது புதுசு தான். நான் ஓப்பன் பண்ணி இடையில் கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் மறுபடியும் போடுறேன். என்னையும் மீறி பை மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்தால் நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும் என்கிட்ட அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லி நம்ம சேனல்லையும் உங்களில் ஒரு ஆளை நினச்சி முன்ன கொண்டதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த தொப்பை குறைற பிரச்சனை கண்டிப்பாக க்யூர் ஆகுது. அதே மாதிரி வெயிட் வந்து போடணுன்னாலும் இருக்குது. ஓகே, பாய், தேங்க்யூ.